मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नयनार नागेंद्र जी, भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी, तमिलनाडु चुनाव के प्रभारी और भारत के कॉमर्स मिनिस्टर श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, श्री एन रामचंद्रन जी और आज इतनी बड़ी संख्या में आए हुए भारतीय जनता पार्टी के मालिक ऐसे मेरे सभी कार्यकर्ताओं को मेरा प्रणाम। மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே। भाई नाम मत बोलिए, आप सीधा अंत में जो मैं बोला ना वो बोल दीजिए। பாரதிய ஜனதா கட்சியின் காவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் இருக்கின்ற என் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கங்கள்। सबसे पहले मैं महान तमिल भाषा में आपसे बात नहीं कर सकता हूं, इसलिए हाथ जोड़कर आपसे माफी मांगता हूं। இந்த மாபெரும் மகத்தான தொன்மையான தமிழ் மொழியிலே என்னால் உரையாற்ற முடியவில்லை, அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன்। मैं तमिलनाडु की इस पावन पवित्र भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। தமிழ்நாட்டின் இந்த புனிதமான மண்ணுக்கு நான் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। यही भूमि के म्यांमार, अलवार और सिद्धर जैसे महान विद्वानों को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। இந்த மண்ணுக்கே உரித்தான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। जिसके साथ चोला और पांडे वंश का महान विरासत जुड़ा है, ऐसी पुडुकोट्टई में आकर मैं आप सबको बहुत बहुत अभिवादन करता हूं। இங்கே மாபெரும் சோழ சாம்ராஜ்யம், அத்தகைய சாம்ராஜ்யத்தை இங்கே அந்த சாம்ராஜ்யம் இருந்த அத்தகைய புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய உரையை துவக்குகின்றேன்। मैं भगवान गोकर्णेश्वर और देवी बृहद को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। சிவனாருக்கும் உமையவளுக்கும் நான் என்னுடைய தலையை வணங்கி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। मित्रों, आज भारत के महान सपूत तमिलनाडु के ही लाल जेसी कुमारप्पा की जन्मतिथि है। मैं उनको भी याद करना चाहता हूं। தமிழ்நாட்டின் மகத்தான புதல்வன், இந்த மண்ணின் மைந்தன் ஜேசி குமரப்பா அவர்களுக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நான் என் நினைவலைகளை சமர்ப்பிக்கின்றேன்। मित्रों, आज हमारे प्रदेश अध्यक्ष नयनार नागेंद्र जी की यात्रा का समारोह है। ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है। தமிழகம் தலை நிமிர
தமிழனின் பயணம். இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏப்ரல் மாதம் 2026 தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். मित्रों, मैं आज इस विराट सभा के माध्यम से तमिलनाडु की जनता का भी आह्वान करना चाहता हूं कि आइए नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दें. இங்கே இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே, வளர்ச்சி பயணத்திலே இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம். मित्रों, इस यात्रा ने 12 अक्टूबर से आज तक लगभग पूरे तमिलनाडु में जनसंपर्क के कार्यक्रम किए हैं. இந்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணம் அக்டோபர் மாதம் 12 தேதி துவங்கியது. இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. आने वाले चुनाव में भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ, हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन कर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है. இனி வரவிருக்கின்ற நாட்களிலே காதல விழுதா வரவிருக்கின்ற நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है. எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம், முடிவு கட்டியே தீருவோம். पूरे भारत में सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से वो तमिलनाडु में है. மக்களே, ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒட்டுமொத்த பாரதத்திலும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி, மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். भाई साहब, मैं बोलूं इतना ही बोलिए आप. तमिलनाडु सरकार बोला तो इतना ही बोलिए आप. अपने घोषणा पत्र का सबसे कम वादों को पूरा करने वाली कोई सरकार है तो तमिलनाडु में डीएमके सरकार है. தேர்தல் அறிக்கையிலே மிக குறைவான அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சிதான். तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है
स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना। தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான்। मैं आज तमिलनाडु की जनता को कहने आया हूं, तमिलनाडु के अंदर अब ये परिवार की राजनीति को समाप्त करने का समय आ गया है। தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன், ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது। पहले करुणानिधि जी, फिर स्टालिन जी और अब उदयनिधि। स्टालिन बाबू, आपका ये स्वप्न पूरा नहीं होने वाला है। முதலிலே கருணாநிதி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்று திட்டம் போடுகிறீர்களே, ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது। मित्रों, इस बार दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है। மக்களே, இந்த முறை சுபத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது। 2026 கண்டிப்பாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையப் போகின்றது। एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेशनल अलायंस है। அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி। हम 1998 में साथ में चुनाव लड़े। 1998 1998 நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டோம்। हम 2019 लोकसभा चुनाव भी साथ में लड़े। 2019 ஆண்டு தேர்தலிலும் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் களம் கண்டோம்। हम 2021 का चुनाव भी साथ में लड़े। 2021 ஆண்டு தேர்தலிலும் கூட நாம் இணைந்தே தேர்தல்களை சந்தித்தோம்। हम 24 का चुनाव अलग लड़े, मगर 24 में बीजेपी और एआईएडीएमके के वोट का टोटल करते हैं तो 36 सीटों पर एनडीए का विजय होता है। 2024 ஆண்டிலே நாம் தனியாகத்தான் தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக இரண்டின் மொத்த வாக்குகளை எண்ணி பார்த்தால் நாம் 26 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம்। मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध कर रही। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார்। ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது। तमिलनाडु के रेलवे स्टेशनों पर
तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया। நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் செய்திருக்கின்றார்। बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की। வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया। நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई। நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்துக் கொடுத்திருக்கின்றது। और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था, नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया। மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள்। ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார்। अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधा कृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया। நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்। भाइयों बहनों, एडीएमके सरकार भ्रष्टाचार का पर्याय बन चुकी है। சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஊழலுக்கான எடுத்துக்காட்டு, ஊழலுக்கான அடையாளம் என்றாகிவிட்டது। उनके एक मंत्री जेल में जाने के बाद भी 243 डेज तक उनको मंत्री पद पर बिठाए रखा। அவர்களுடைய ஒரு அமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட சற்றேறக்குறைய 248 நாட்கள் வரை அவர் அமைச்சராக தொடர்ந்தார்। भाइयों बहनों, एक नेता का नाम कैश फॉर जॉब घोटाले में आया है। कैश फॉर जॉब स्कैम। ஒரு தலைவருடைய பெயர் எந்த அளவுக்கு அவப்பெயராகி இருக்கின்றது என்றால் பணம் வாங்கிக் கொண்டார் என்ற ஊழலிலே அவர் சிக்கி இருக்கின்றார்। एक नेता का नाम मनी लॉन्ड्रिंग के स्कैम में आया है। மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஒரு தலைவரின் பெயர் அடிபடுகிறது। एक नेता का नाम रेत खनन के घोटाले में स्कैम में आया है।
மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது. एक नेता का नाम कॉल स्कैम में आया है. ஒரு தலைவரின் பெயர் நிலக்கரி ஊழலோடு தொடர்பு பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. और एक नेता का नाम 6,000 करोड़ की CRIDP में करप्शन के लिए आया है. ஒரு தலைவருடைய பெயர் 6,000 கோடி ரூபாய் CRIDP